ஒரே ஒரு பாத்திரம் தான் சொன்னீங்க. ஒரே பாத்திரமா? அப்படித்தானே பேசுனீங்க. அந்த பாத்திரத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறீங்களா? ராணவ போய் எழுப்பு. நமக்குன்னு இருக்க ஒரே ஆளா வந்தா. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. எங்களுக்குள்ள கொஞ்சம் குழப்பங்களை விளைவிச்சு பிரச்சனை கொடுக்குற ஒரு ஆளை அனுப்பலான் இருக்கோம். வார்த்தை பிரயோகம் புத்திசாலித்தனமா இருந்தது. எல்லாருமே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நான் ஏதாவது பாயிண்ட் சொல்லணும். ஏதாவது பாயிண்ட் சொல்லக்கூடாது, உண்மையான பாயிண்ட் சொல்லணும். மியூசிக். ரஞ்சித் அண்ணன் வர்றது எனக்கு ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? A few moments later. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற மனிதரா இருக்கதால ரஞ்சித் சார் இங்க வர்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. உங்களுக்கு குளிக்க டைம் ஆகுது அப்படின்னா முதல்ல நீங்க குளிச்சிருங்க. அவங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு எது நிதர்சனமோ அதுபடி பேசுங்க. வாழ்த்துக்கள். முதல்ல ரஞ்சித்தை நீங்க எல்லாருமே ஓகேன்னு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்க இல்லையா? காரணம் உழைப்பாளிகள் அவருடைய திறமையை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்க இருந்த எந்த எல்லாரையும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது கோழை, அவரை மட்டும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடுறது. திறமையின் அடிப்படையில வராதீங்க, வெளியில வராதீங்க. அவர் 2 பேரும் தனியா ஒரு ரூம்ல போட்டு கூட்டுங்க. நம்மளா பேசிட்டு இருக்கிறது எனக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு. கேக்குறவங்க எப்படி இருக்கும்? இங்க இருக்க மேனேஜர் அங்க இருக்கவங்க திறன்பட செயல்படுறதை விட கம்மி அப்படி மேனேஜ்மெண்ட் மூலமா சொல்றீங்க. யாரும் சொல்லல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஐயா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னையா பண்ண போறோம்? லெமன் ரைஸ். ஐயோ மூதேவி, கண்டென்ட் என்ன பண்றீங்க? சௌந்தர்யா மேடம் அப்படியே உள்ள இருக்கிற விஷால் சார் பாருங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த அணிக்கு போய் விளையாட்ட சுவாரஸ்யமா எதுக்கு வந்தோம்? மேனேஜரே ஆட வைக்கிறோம் தெரியுதா? இப்படிதான் பண்ணா டெவில் ஏஜென்ட் டாஸ்க்ல. அபீபோ அலமத்தி அபீபோ அலமத்தி அபீபோ அலமத்தி அபீபோ டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். இங்க கேமரா இத்தனை விஷயம் இருக்கனால அவன் பேசுறான். வெளியே இருந்தானா தலையை தட்டி போட அப்படின்றான். ஏதோ ஒரு விஷயத்தை மாத்திட்டு வரணும்னு நினைச்சிருக்கான். சொல்லுங்க. புரணி பேசாதீங்க மேடம். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் நீங்க பண்றீங்கல்ல, அப்படியே எங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் யாரும் பண்ண மாட்டாங்கங்க. அன்ஷிதா என்னாச்சு? எனக்கு அங்க போக வேண்டாம் பிக் பாஸ். இன்ட்ரெஸ்டிங். பின்னாடியே பேசிட்டு தான் எனக்கு இப்படி இருக்கும். முன்னாடி பேசணும்னு இருக்கு, பின்னாடி பேசணும்னு இருக்கு. அந்த நபர் நேரடியாக அணிமாற்றம் செய்யப்படுவார். குமரன். நேத்து நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? நான் அப்ப கேட்டுட்டே இருந்த ஞாபகம் இருக்கா? நீங்க உருட்டிட்டு இருந்தனால தான் நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட அருண் ப்ரோ வந்து நாங்க வரணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் முதல்ல அன்ஷிதா லீடர் எப்படி பாருங்க, பவர் யூஸ் பண்ணி எப்படி ஏகிட்டு இருக்கேன். குரல் வந்து அவ்வளவு தூரம் கேக்குது. பல கலைகள் புடுங்கப்பட்டிருக்கு. அதனால நான் பல மாற்றங்கள் நடந்திருக்கு. சார் என்ன பிடிங்கி சார் கலை பிடுங்கி எடுத்து ஒரு அவங்களுக்கு தேவை வீடு சுத்தணும். நம்ம இப்படி சுத்தி விளையாடணும் ஜாலியா. I'll help with the rules, sir. Yes, nice boomerang.
இப்படியே இருந்து இப்படி பண்ணிட்டு கை எடுத்துட்டாரு. ராணப் குட் அப்சர்வேஷன். சாம்பார் ஆப்பு எனக்கு. நான் செஞ்ச தவறுக்கான தண்டனையை எனக்கு கொடுங்க. இனி ஒரு முறை இது போல விளையாட்டா இருக்க மாட்டேன் பாஸ். எனக்கு நீங்க நான் சாப்பிட மாட்டேங்க. அவர் சைக்கிள் மேய்ச்சி நீங்க சமைச்சீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏய் நீங்களா எங்கன்றா வரீங்க? நான் பண்றேன்னு சொல்ல வர வந்து நம்ம மன்னிக்கவே மாட்டோம், நாங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் பண்ணலாம். தப்பு அதெல்லாம் யோசிக்கல. எவ்வளவு பேருக்குள்ள இருந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தேன், அதை யோசிக்கிறேன். ஒருத்தன் கையை கட்டிட்டு இவன் திருப்பி அடிக்க மாட்டான்டா, இதான்டா சான்ஸ் அடிங்கடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. தனியா வந்தேன் தனியா போவேன் சொந்தம். நான் கேட்ட நீ சிரிச்சியா? ரஷிகா என் மனசுல நினைச்சு இப்படியே மாதிரிக்கேடா குமரான்னு நினைச்சேன். ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுது, முடியலடா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்களேன், நிராயுத பாணி ஆயிடுவேன். நான் உடைஞ்சு கிடக்குறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போது மேற்கொண்டு உடைக்கிறது இருக்குல்ல. வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் சொல்லவே இல்லை யாரும். விடுங்க சார், ஜெஃப்ரி கிட்ட பேசணும். ஆனா இன்னைக்கு நடந்தது ஃபைன். குனியும் போது குத்தும் ஊருக்குள்ள நிமிந்தேதான் நடக்கணும், வழியே இல்ல.